கைஸ் நான் அவங்க பேசிக்கிறேன். எனக்கு என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், கோப்ரா பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் வரப்போகுது, ஸோ அது வந்து எப்படி என்ன ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற அந்த மிட் நைட் ஏஸ் பண்டல் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டியோ எமௌண்ட்டு, ஸோ அனிமேஷன் அந்த ஸ்கைவிங்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைப்பர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதெல்லாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் தான் புதுசாக வரேன், கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1K சப்ஸ்கிரைப் கொஞ்சம் இருக்கும். ஸோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ 1K சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிவ்வே கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோப்ரா பண்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அதாவது என்னைக்கு வரப்போகுதுன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஸோ அதாவது சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேடியன்ட்கான ஸ்கின்னு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டானா ஸ்கின்னு, க்ளோவால் ஸ்கின்னு, ஸோ அதுக்கப்புறம் ஃபிஸ்ட்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோப்ரா பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பைக்குக்கான ஸ்கின்னு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போகுது, நம்மளுக்கு வந்து டோக்கன் டவர் ஈவெண்ட்டாக தான் வரப்போகுது. ஸோ அதாவது நம்மளுக்கு நருட்டோ பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சோ, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கோப்ரா பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுமா என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரில. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டோனு கிட்ட வச்சுருந்தேன். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 டைமண்ட் தான் இருந்துச்சு 10 ஸ்பின்னு. ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டோக்கன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா செம ஒருத்தனே சொல்லலாம். ஸோ இந்த பண்டல் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து ஒரு 4000 பண்டல், ஸோ 4000 டைம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யாராச்சும் ஸ்பின் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OP48 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மிட் நைட் டேஸ் பண்ணுறதால இந்த ஹிட்லர் புக் வந்து பார்த்தீங்கன்னா வருது, அதாவது ஹைப்பர் புக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்குக்கான ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ புக்கு எடுத்தவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் லூட் பாக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு க்ளோவாலுக்கான ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டான ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எஃபெக்ட் வருது. ஸோ அதாவது லேசர் லைட் மாதிரி. ஸோ அந்த எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டான ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ்க்கான ஸ்கின் கைஸ். ஸோ இந்த ஃபேமஸ்க்கான ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாகவே அனிமேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கண்ணை பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அனிமேஷனு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு இன்னும் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ பவர் கொடுத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பயும் போல் தான் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வர மாதிரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேர்ட்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8ஆவதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கைவிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தீபாவளிக்கு வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதாவது ஃப்ளைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்து போகிற மாதிரி. ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ லக் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்படியே மிட் நைட் டேஸ் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கலராக இருக்க போது. ஸோ அதாவது ப்ளூ கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர ஈவோ பண்டல்லாம் 2 கலர் தான் வருது. ஸோ நாளைக்கு வரப்போகிற கோப்ரா பண்டல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் இருக்கும். அதாவது எல்லோ, ரெட்டு, ப்ளூவு, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ. ஸோ 4 கலர் கிட்ட இருக்கும். ஸோ அப்படி யாராச்சும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் என் இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடலாம். ஸோ இது கூட சேர்த்து வந்து நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பண்டல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தலாம். ஸோ பண்டல் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டியோ அமௌண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லுக் சேஞ்சாரி, ஸோ அதுக்கப்புறம் பேட்டில் கார்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைவல் அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டானுங்க. ஸோ இது பண்டல் வந்து பார்த்திங்கன்னா லுக் சேஞ்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்ட்டோலே கொடுத்தானுங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நார்ட்டோவில் கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்புக்குள்ளே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும். அது கூட அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனிமேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கைவிங் மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதாவது அந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கை வந்து மாட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லுக் சேஞ்சரிங் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இருக்கமாக இருக்குது. ஸோ மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக வந்து பார்த்திங்கன்னா தெரில. ஸோ அதே மாதிரி இந்த டியோ எமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ ஏதோ வந்து பார்த்திங்கன்னா பறந்துட்டு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா விழுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பண்டல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ ஓரளவு அந்த மாஸ்க்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு, ஸோ ஹெட்டு, இது மாதிரி 2 கலர் இருக்குது. ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட மட்டும்தான் அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா உருள்ற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து வரும். ஸோ ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஓரளவு வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ அதாவது இந்த எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எஃபெக்ட் வருது. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வால் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொங்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலரை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போட்டால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் செட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போடலாம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று மைசோன் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோபி 48 ஸ்டார்ட் ஆக போச்சு. ஸோ அது கூட வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பண்டல் அமௌண்ட், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ மைசோன் அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இது கூட பண்டலு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் பண்டல், ஸோ இன்னொரு மேல் பண்டலுமே வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இது கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 3 பண்டலு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு கன் ஸ்கின்னு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைசானுக்கான கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ சூப்பராக இருக்குது. அந்த பைசானுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்கின் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அனிமேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பண்டல் கூட சேர்த்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அமௌண்ட் வருது. ஸோ அதாவது சின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கிட்டார்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டார் வாசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் கீபோர்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதில் 3 அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈவெண்ட்டில் வரும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ளோவால் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ க்ளோவால் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஸோ எஃபெக்ட் உள்ள. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேக்கான ஸ்கின்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கோல்டு கலரில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லூட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஸோ லூட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பண்டல் வச்சு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் பண்ணது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ புஷ்பா கொலாபரேஷனுக்கு அப்புறம் நல்ல மான்ஸ்டர் ட்ரக்கான ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இது வரையும் பார்த்துக்கிறத யாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி விட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான அப்டேட் வீடியோவில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சந்திக்கலாம். பை கைஸ்.